இழந்த செல்வங்களை, பலவிதமான காரணத்தால் இழந்த செல்வங்களை ககாராதி 1000 போற்றி துதிகள் என்கின்ற துதிகளை ஓதி, அந்த 1000 போற்றி துதிகள் என்ற ஒன்று உண்டு, இது எல்லோருக்கும் தெரியும். அது விநாயகருக்கு உரித்தான க என்கின்ற எழுத்த வகையில் மட்டுமே வருகிறது. அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்தவை தற்போது கிடைப்பது ஒன்று. ஒரு மொழியின் அனைத்து எழுத்துக்களிலும் இறைவனுக்கான போற்றி துதிகள் அமைவதைத்தான் அகாராதி ஷகாரா துதிகள், ஆ முதல் ஷ வரை அனைத்து எழுத்துக்கள் என்பார் வாத்தியார். இப்படிப்பட்ட ககார துதியை ஓதி வெள்ளிக்கிழமை அன்று லக்ஷ்மி கணபதி, செல்வ கணபதி, தனவித்யை கணபதி மூர்த்திகளை அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் சூதாட்டம், குதிரை பந்தயம், சீட்டாட்டம், ஷேர், திரிபு என்ற வகையிலான குறுக்கு வழியில், அதர்ம வழியில் அல்லாமல் நல்ல முறையான வகையிலே செல்வ விருத்தி ஏற்படும். மேலும் தன வித்யை கணபதி, அதாவது செல்வ கணபதி வழிபாடானது மிருத்யு தோஷம் எனப்படும் அகால மரண தோஷங்களையும் தீர்க்க வல்லது. நல்வாழ்வை அருள்வதோடு வம்சா வழியாக செல்வ கடாட்சத்திற்கும் அருளும் திவ்யமான மூர்த்தியும் ஆவார். தற்காலத்தில் பல குடும்பத்தாரின் மூதாதையர்கள் ஜமீன்தார்களாக, பண்ணையார்களாக பெரும் செல்வத்துடன் துளங்கிட தற்போதைய வம்சாகளிலோ அதையெல்லாம் இழந்து பண கஷ்டத்தில் புரண்டு மிக மிக சிரமத்துடன் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த பூஜா பலன்கள் தலைமுறைகளின் தகாத செயல்களால் வந்த பாவங்கள் தீருவதற்கு உதவும். இப்படிப்பட்டையோர் 1008 சங்காபிஷேகம், ரத்ன கர்ப்ப கணபதி, செல்வ கணபதி, தனவித்தி கணபதி மூர்த்திகளை வழிபட்டு அவ்வப்போது ககார கணபதி சகசிரநாம துதிகளை ஓதி பூஜித்து வந்தால் தக்க முறையில் இழந்த செல்வம் பெறுவீர்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அகஸ்திய விஜயம் 2012 இதழிலே, 2012ஆம் ஆண்டு இதழிலே பார்த்து படியுங்கள். எதுவும் என்னுடையதில், அனைத்துடைய அருளாளர்.